அரே பிரதர், அந்த கமிஷனர் கண்ணபிரானுக்கு இப்போ சாட்சிங்க கூட கிடைச்சிருக்கு. நம்ம கையில விளங்க மாட்டாம அவன் தூங்க மாட்டான். நான் கொலை பண்ணதை தீபா பார்த்தது, அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல நம்ம அதுக்கு நாளைக்கு சட்டத்தோட கண்ணை தப்பிக்க முடியாது. அந்த கமிஷனர் நம்மளை ஆப்படிக்காம விட மாட்டான். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்ல, தீபாவை நான் தீத்துறேன். நரசிம்மா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ தேவையில்லாம மண்டையை போட்டு உடைச்சுக்கிற. யார் தலையெழுத்தை எப்படி மாத்தி எழுதணும்னு எனக்கு தெரியும். வா. ஏண்டா சாவுகிறாக்கி, மாட்டு வண்டி ஓட்டணும், கார் ஓட்டினா இப்படிதான். அரே பகவான், சரி என்னாச்சு? கார் டேஷ்போர்ட்ல டேப்லெட் கொஞ்சம் எடுத்துக்கொடு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ப்ளீஸ் சீக்கிரம், சீக்கிரம். பகவான், என்னாச்சு? பாவம் சேட்டுக்கு நெஞ்சு வேலையை துடிச்சிட்டு இருக்காருமா. டேப்லெட் டேப்லெட் ப்ளீஸ் சீக்கிரம், சீக்கிரம். அரே அரே ஜல்தி டேப்லெட் டேப்லெட் கொடு. டேப்லெட் இல்ல சேட்டு, வாயில போடு. ஐயோ டேப்லெட் இல்ல, பக்கத்துல ஹாஸ்பிடல் இருக்கு, கொண்டு போய் என்ன சேர்த்துருக்கு. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப். ஹாஸ்பிடல் போகணும்டாருமா. ஹாஸ்பிடலுக்கா? ஆமாமா, இதோட போட்டுன்னு போயிடும் போது உடனே போகணுமா. வாங்க. மேடம், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர், இப்ப இவருக்கு எப்படி இருக்கு? இவர் இப்பயே வெளியே போயாகணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாரு. இவர் இருக்கிற நிலைமையில இப்ப படிக்க விட்டு இறங்கினா கூட அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். இந்த தேசத்துக்காக உயிரை போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் போயாகணும். உங்களை டாக்டர் வெளியில போக கூடாதுன்னு சொல்றாங்களே, நீங்க போகணும்னு துடிக்கிறீங்க. எங்க போகணும் சொல்லுங்க. நான் உடனே ஏர்போர்ட்டுக்கு போகணும். இந்த இந்த பிரீஃப் கேஸ் ஹோம் மினிஸ்டர் கிட்ட கொடுக்கணும். அவ்வளவு அவசரமா பிரீஃப் கேஸ் கொடுக்கணும்னா நீங்க எங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க. நான் பிரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டா? ஆமா, சாக போற உயிரை காப்பாத்தணும்னா நீங்க இந்த ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும். முடிவு உங்க கையில தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, தேவதை மாதிரி வந்து என் உயிரை காப்பாத்தல. இந்த இந்த பிரீஃப் கேஸ ஏர்போர்ட்ல ஹோம் மினிஸ்டர் கிட்ட கொடுத்து இந்த தேசத்தை காப்பாத்துமா? அது என்ன அப்பா மாதிரி நினைச்சுக்கோ. என் பேரு ஹேமந்த் குமார். நான் ஹோம் மினிஸ்டரோட பிஏ. இந்த பிரீஃப் கேஸ்ல நம்ம தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. இத ஹோம் மினிஸ்டர் கிட்ட உடனடியா கொண்டு போய் சேர்த்தாகணும். உங்கள மாதிரி ஆளுங்க தேசத்துக்காக உயிரியை தியாகம் பண்ண தயாரா இருக்கும் போது நிச்சயமா நான் இந்த ஹெல்ப் செய்யறேங்க. பிரீஃப் கேஸ கொடுங்க, நான் கொடுத்துறேன். தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், ஒரு பொண்ணு இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள ஏர்போர்ட்ல ஹோம் மினிஸ்டர் கொடுறதுக்காக பிரீஃப் கேஸ்ல பாம் செட் பண்ணி வந்துகிட்டு இருக்கா. உங்களால முடிஞ்சதுன்னா உங்க மினிஸ்டரை காப்பாத்திக்குங்க. ஹலோ, நீங்க யாரு? எங்கள் மாண்புமிகு மந்திரி தங்க தமிழன், சிங்க தமிழன், மாண்புமிகு மந்திரி தங்க தமிழன், சிங்க தமிழன், தியாக செம்மல், எங்கள் மாண்புமிகு மந்திரி தங்க தமிழன், எங்கள் மாண்புமிகு மந்திரி சிங்க தமிழன், மாண்புமிகு மந்திரி தங்க தமிழன். தலைவா, வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. வணக்கம். நெல்ல எங்க போற? நான் ஹோம் மினிஸ்டர் அதெல்லாம் பார்க்க முடியாதுமா. பர்மிஷன் இல்லாமல ஹோம் மினிஸ்டர் பார்க்க முடியாது. போன்னு சொல்றல, மரியாதை போமா. சொன்னா கேளுமா. நான் சொல்றேன் சார். முடியாதுன்றல, போ போ. என்ன இங்க இந்த பிரீஃப் கேஸ்
சார் இந்த பிரீஃப் கேஸை நான் ஹோம் மினிஸ்டருக்கு கொடுக்கணும் சார். நீங்களாவது கொண்டு போய் கொடுத்துருங்க சார். மகேஷ் நில்லு. மகேஷ் நில்லு. நில்லு மகேஷ். மகேஷ் நில்லு மகேஷ். என்னங்க என்னாச்சு சார்? ஒரு பொண்ணு பாம் வச்சு உங்களை கொலை பண்றதுக்கு பிளான் போட்டிருக்கு. அதுக்கு நம்ம செக்யூரிட்டி ஆபீசர் மகேஷ் பலியாயிட்டார் சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். இவர் என்ன கொன்னுடுவாரு சார். இவரு இவரு எனக்கு அந்த ரவுடிங்களுக்கும் சம்மதம் இருக்குங்கிறாரு. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது சார். என்ன நம்புங்க சார். என்ன காப்பாத்துங்க சார். இந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடியே பாம்பு வச்ச சூட் கேஸ செக்யூரிட்டி ஆபீசர்ட்ட கொடுத்தது சார். அந்த ஆபீசர் நான் பாத்துக்கிட்டு இருக்க போய் பீஸ் ஆயிட்டாரு சார். ஆனா இந்த பொண்ணு ஹோம் மினிஸ்டர் கொலை பண்றதுக்காக அங்க வந்தது. இல்ல இல்ல, நான் யாரையும் கொலை பண்றதுக்காக வரல. என்ன நம்புங்க சார். இதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எனக்கு எதுவுமே புரியல சார். இந்த பொண்ணோட அழுகையை பார்த்து நீங்க இறக்கம் காட்டாதீங்க. நீங்க பர்மிஷன் கொடுத்தா. ஜஸ்ட் a minute அசோக். இந்த பாரதிப்பா, அந்த பிரீஃப் கேஸை பத்தி, அதை உனக்கு கொடுத்தவங்களை பத்தி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. அப்பதான் நான் உனக்கு ஏதாவது உதவி பண்றதுக்கு முயற்சி பண்ண முடியும். சொல்றேன் சார், சொல்றேன். தீபா, நீ அந்த பிரீஃப் கேஸ் கொடுத்தவனை எனக்கு காட்ட முடியுமா? கண்டிப்பா சார். எங்க இருக்காங்க? நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். நேத்து நான் இந்த ரூம்ல ஹோம் மினிஸ்டரோட பிஏ ஹேமந்த் குமார் அட்மிட் பண்ணியிருந்தேன். அவர் எங்க? சாரி மேடம், இந்த பேஷண்ட் ஒரு மாசமா இதே பெட்ல தான் இருக்காங்க. கீழே கூட இறங்கல. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நேத்து நான் ஹோம் மினிஸ்டரோட பிஏ ஹேமந்த் குமார இன்டென்சிவ் கேர்ல அட்மிட் பண்ணியிருந்தேன். அவர் இப்ப எந்த வார்டுல இருக்காரு? ப்ளீஸ் ஜஸ்ட் a minute. சாரி மேடம், நீங்க சொல்ல பேர்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல யாருமே அட்மிட் ஆகல. இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. நான் அவரை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணேன். அவர் தான் என்கிட்ட பிரீஃப் கேஸ் கொடுத்தாரு. அப்போ ஒரு லேடி டாக்டர் கூட பக்கத்துல இருந்தாங்க. ஏதோ சூழ்ச்சி நடக்குது. என்னையும் இதுல மாட்டி வைக்க பாக்குறாங்க. எனக்கு என்ன? ஹோம் மினிஸ்டர் பிஏ ஹார்ட் பேஷண்ட் லேடி டாக்டர் ட்ரீட் பண்ணாங்க. நீ என்கிட்ட விளையாடுறியா? சட்டத்தோட கண்ணுல மண்ண தூரான்னு பாக்குறியா? ராமா ஆடுறியா? அதையா சொல்ற கதை சார். இவர் புரியாம பேசுறாரு. ஓகே 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 இன்ஸ்பெக்டர், இவங்கள ஸ்டேஷன் கூப்பிட்டு வாங்க. எஸ் சார். சார் நான் சொல்றேன் ஒரு ஆடி ஸ்டேஷன் வந்து ஏன் கதை கேளு. எனக்கு எதுவுமே தெரியாது சார். ப்ளீஸ். அப்ப நீ நிரபராதின்னு சொல்ற. அப்படின்னா நடந்தது சொல்லு, நிஜத்தை சொல்லு. உன்னை யாராவது பிளாக்மெயில் பண்றாங்களா? உனக்கு சம்பந்தப்பட்ட யாரையாவது கிட்னாப் செஞ்சாங்களா? இல்ல உன்னை யாரையாவது கொலை பண்றேன்னு பயமுறுத்துறாங்களா? Come on, tell me the truth. சார், அந்த ஹாஸ்பிட்டல்ல. Shut up. You liar. நீ சொல்ற பூனை கதையெல்லாம் கேட்டு கேட்டு அலுத்து போச்சு. இன்ஃபர்மேஷன் வந்தது நல்லதா போச்சு. ஹோம் மினிஸ்டர் காப்பாத்திட்டோம். உன்னைய ரெட் ஹேண்டடா புடிச்சிட்டோம். இப்போ அது உனக்கு அந்த ரவுடிகளுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நீ குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டே ஆகணும். இது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். இதுல ஒரு கையெழுத்து போடு. போடு. I say sign it. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். போலீஸ் கமிஷனர் கண்ணபிரான் கொடுத்த ரிப்போர்ட்டையும் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் அசோக் சொன்னதையும் வைத்து பார்க்கும்போது குற்றவாளி கூண்டில் நிற்கும் தீபா ஹோம் மினிஸ்டரின் கொலை முயற்சி கேஸில் குற்றவாளி என்று முடிவு பண்ண வேண்டியிருக்கிறது.
குற்றம் சாட்டப்பட்ட தீபா கொடுத்த பிரீஃப் கேஸில் இருந்த பாம் வெடித்ததனால் செக்யூரிட்டி ஆபீசர் மகேஷ் மரணமடைந்துள்ளார். அதனால் இந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட தீபாவை தீவிரவாதி என்று முடிவு செய்து ஆயுட்கால கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது.